Good morning students. Now we are going to see about the 10th standard science reduced syllabus 2021 to 22. In this class we are going to learn about the unit 8, the periodic classification of elements. Okay. The introduction of this lesson is the 18th and 19th centuries witnessed a rapid development in chemistry in all the spheres of scientific activities. By 1860, the scientists had already discovered 60 elements and determined their atomic masses. Okay, ஆரம்ப காலங்களில் நிறைய டெவலப் பண்ணது இங்கே இந்த கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்தது. அதில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த எலமெண்ட்ஸ் வந்து இப்போ 1860 எத்தனை எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா 60 எலமெண்ட்ஸ் வந்து வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் வந்து அதை அட்டாமிக் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்க. they noticed that some elements had similar properties and hence arranged them into groups. அதாவது எந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததோ அதெல்லாம் ஒரு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணாங்க. During this period, several new elements were discovered. இப்போ இந்த அரேஞ்ச் பண்ணுற சமயத்தில் நிறைய நியூ எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. These elements were found to have different properties. It was realized that instead of studying the properties of all these elements individually, it would be more convenient to divide them into groups and periods in such a way that each group contained a certain number of elements. ஓகேவா? அப்போ அந்த எல்லாரும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் சில எலமெண்ட்டோட என்ன பண்ணியிருக்கு, சிமிலராக இருந்ததுனால எல்லாத்தையும் குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸாக என்ன பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? லைக் an array of fruits and vegetables showing orderliness. இப்போ ஃப்ரூட் ஷாப்லாம் போனீங்க அப்படின்னா ஆரஞ்சஸ்லாம் ஒரு இடத்துல அண்ட் ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஒவ்வொரு மாதிரியான இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதை ஒவ்வொரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸையும் ஒரு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பீரியட்ஸ் ஷோயிங் தட் ரெகுலர் கிரேடேஷன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ டிக்ரீசிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சயின்டிஸ்ட் மேட் செவரல் அட்டெம்ப்ட்ஸ் டு அரேஞ்ச் த எலமெண்ட்ஸ் in logical way. You should studied about all these early attempts of arrangement of elements in standard 19. அதாவது என்ன ஆரம்பத்தில் என்னென்ன மாதிரியான அரேஞ்ச் பண்ண மெண்டலீஃப் டேபிள், இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க, அதில் என்ன ட்ராபேக்ஸ் இருந்தது அப்படிங்கிறத உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணியிருப்பீங்க, கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இன் கண்டினியூஷன் ஆஃப் த நாலேஜ் கெயின்ட் இன் த டாபிக் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் 9 with earlier concept and the subsequent deliberations, you get set go ahead with the higher order of thinking to enhance your knowledge and the properties of elements. ஓகேவா? இப்போ பழசாக என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது புதுசாக என்ன வந்திருக்கு, அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பழைய டேபிளில் ஓல்டு டேபிள்ஸில் மெண்டலீஃப் டேபிள்ஸ் இந்த மாதிரி டேபிள்ஸில் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன ட்ராபேக்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த லெசனை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, மாடர்ன் பீரியாடிக் லா. The Mendeleev's periodic table had some discrepancies which were difficult to overcome. சரியா? இப்போ வந்து இதை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணுவோம். வாட் இஸ் தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம உங்களோட 9th ஸ்டாண்டர்ட்லேயே மெண்டலீஃப் டேபிளை பற்றி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கன் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மெண்டலீஃப் டேபிள் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கன் இஸ் 39.95 AMU இஸ் கிரேட்டர் தேன் பொட்டாசியம் 39.10 AMU, பட் ஆர்கன் கம்ஸ் பிஃபோர் த பொட்டாசியம். 39.95 அப்படின்னு சொன்னால் இன்க்ரீசிங் ஆர்டர்னு போகும்போது ஃபஸ்ட்டு பொட்டாசியம் தான் வரணும், அதுக்கடுத்து தான் ஆர்கன் வரணும். ஆனால் ஆர்கன் என்ன இருக்குது, பொட்டாசியமுக்கு முன்னாடியே வந்துருச்சு அந்த மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளில். இஃப் எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச் சோலி அக்கார்டிங் டு த இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ். எதனால் இப்போ இந்த ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ பொட்டாசியம் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் அண்ட் ஆர்கன் பின்னாடி வந்திருக்கணும். ஆனால் அந்த மெண்டலீஃப் டேபிளில் ஆர்கன் முன்னாடி இருக்குது அண்ட் பொட்டாசியம் பின்னாடி இருக்குது. ஸோ இஃப் த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச் சோலி அக்கார்டிங் டு இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ், ஆர்கன் would appear in the position of occupied by potassium in our modern periodic table. So figure அதை பார்க்க போகிறோம். No chemist would place argon a gas with no tendency to react.
ஆர்கான் அதாவது ஆர்கானுங்கிறது அந்த எந்த ஆர்கான் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இனர்ட் கேஸஸில் படிச்சிருப்போம். இனர்ட் கேஸ்னால் என்னென்னா வேறு எந்த எலமெண்ட்டோடையும் ரியாக்ட் ஆகாத ஒரு மெட்டல்ஸ். ஆனால் எந்த கெமிஸ்ட்டும் இதை ஐடென்டிஃபையும் பண்ணலை. ஓகே, நோ கெமிஸ்ட் would place organ a gas with no tendency to react in the same group of lithium and sodium which are two highly reactive metals. This kind of discrepancies suggested that some fundamental properties other than atomic mass must be basis of periodicity. அப்போ இந்த பீரியாடிசிட்டியை கொண்டு வரணும். பீரியாடிசிட்டினா என்னென்னா அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. அப்போ அந்த மெத்தட் வந்து அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணால் அது கண்டிப்பாக தப்பாக வரும். ஸோ வேறு ஏதாவது நியூ எலமெண்ட்டை வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அப்பா ஐடென்டிஃபை பண்ணாங்க. The fundamental property turned out in the number of protons in atoms nucleus, something that could not have been known by Mendeleev in his contemporaries. மெண்டலீவ் டேபிளில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறது தெரிஞ்சுது. ஓகே, ஹென்ரி மோஸ்லே இன் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் இன் 1912 டிஸ்கவர்ட் எ நியூ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் கால் அட்டாமிக் நம்பர். அது வரைக்கும் அட்டாமிக் மாஸை தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க, அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஹென்ரி மோஸ்லேங்கிறது தான் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. விச் ப்ரொவைடட் a better basis for periodic arrangement of the elements. It is well known fact that atomic number of element is equal to the number of protons or number of electrons present in the neutral atom of an element. So the periodic law was therefore modified into frame a modern periodic law which states that the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic numbers. அந்த அப்போ என்ன அந்த மாடர்ன் பீரியடிக்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, the physical and chemical properties of elements எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அட்டாமிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதோட அட்டாமிக் நம்பரை தான் பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும்னா மாறும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுல நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அட்டாமிக் நம்பர் எதை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் we are going to say about what is modern periodic table. With reference of modern periodic law, the elements were arranged in the increasing order of their atomic numbers. All of you take your notebook and underline this word atomic numbers, increasing order of their atomic numbers to form modern periodic table. அப்போ மாடர்ன் பீரியட் ஓல்டு மெண்டலீஃப் டேபிள்லாம் எதை பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணியிருந்தாங்க. இது அட்டாமிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, the modern periodic table is a tabular arrangement of elements in periods and groups highlighting the regular repetition of properties of the elements. ஓகே, அப்போ எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அட்டாமிக் நம்பர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா பீரியட்ஸாகவும் குரூப்ஸாகவும் பிரிச்சிருந்தாங்க. ஹைலைட்டிங் தேர் ரெகுலர் ரெப்படேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை. ரெப்படேஷன் அதாவது ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்லாம் ஒரே மாதிரியான கலர்ஸில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஈஸியாக எடுத்தும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் இந்த பீரியடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னது அந்த பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் எல்லாமே குரூப்ஸ். பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பீரியட்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பீரியட்னு பார்த்தீங்க 7 பீரியட்ஸ் குரூப்னு உங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, குரூப் அண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குரூப்ஸ் எல்லாம் பெர்பெண்டிகுலராக இருக்கிறது எல்லாமே வந்து என்னது வாட் இஸ் தட், அது வந்து குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை குரூப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்குது. அண்ட் பீரியட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 பீரியட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இதில் வந்து குரூப்ஸ் ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 எலமெண்ட்ஸ் 1 to 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 to குரூப்ஸ் பீரியடில் ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட். செகண்ட் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிற 8 எலமெண்ட் 2 4 6 8 எலமெண்ட் இருக்கும். தேர்ட் பீரியட்லேயும் 8 எலமெண்ட் இருக்குது. சோடியம், Na, Mg, Al, Si, P, S, Cl, ஆர்கான் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்த் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா 19லேருந்து
36 வரைக்கும் 19லேருந்து 36 வரைக்குமான எலமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் 37 இதை பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் பார்த்துடலாம். ஹரிசாண்டல் ரோஸ் அண்ட் காலம்ஸ், ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால் பீரியட்ஸ். There are 7 periods in the periodic table. The first period, atomic number 1 and 2. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஹைட்ரஜன் அண்ட் மேலே ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கிறது ஹைட்ரஜன் ஹீலியம். அப்போ 1 2 இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பீரியட். அப்போ செகண்ட் பீரியடில் என்ன இருக்கும், நம்பர் 3லேருந்து நம்பர் 10 வரைக்கும் இருக்குது. அந்த உங்களோட ரைட் சைட் கார்னர், ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ரைட் சைட் கார்னரில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் தான் அட்டாமிக் நம்பர். அந்த நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க, பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 to செகண்ட் பீரியடில் 3லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த தேர்டில் வந்து 8 எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 18 வரைக்கும். அண்ட் ஃபோர்த் டேபிளில் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 36 வரைக்கும். ஃபிஃப்த்து பீரியடில் பார்த்தீங்கன்னா 37லேருந்து 54 வரைக்கும். சிக்ஸ்த்து பீரியடில் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 86 வரைக்கும். அண்ட் செவன்த் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா 87லேருந்து 118 வரைக்கும். ஓகேவா, இதில் 57 அப்படிங்கிற காலம், 57 to 71 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாந்தனைட்ஸ். உங்களோட பிங்க் கலர் சிக்ஸ்த்து அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் 57 to 71 கொடுத்துருப்பாங்க. அது லாந்தனைட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. லாந்தனைட்டில் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த உன்னோட டேபிளுக்கு கீழே ஒரு பிங்க் கலர் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாந்தனைட் குரூப்ஸ். அண்ட் ஆக்டினைட் குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்க அதே மாதிரி அதுக்கு கீழே 89 to 103 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா ஆக்டினைட் குரூப்ஸ்னு சொல்கிறாங்க, பிங்க் கலர் பாக்ஸ். அந்த பிங்க் கலர்லேயே கீழே வந்து செகண்ட் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், இது வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். The first period is atomic number 1 and 2. This is the shortest period. It contains only 2 elements, that is hydrogen and helium. The second period is atomic number 3 to 10. This is a short period. It contains 8 elements, lithium to neon. The third period is atomic number 11 to 18. This is also short period. It contains elements சோடியம்லேருந்து ஆர்கன் வரைக்கும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட்டு, அதுக்கடுத்து ஷார்ட் பீரியட், தேர்டும் ஷார்ட் பீரியட் தான், 8 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஃபோர்த் பீரியடில் elements வந்து 19லேருந்து 36 வரைக்கும் இருக்குது. It is the long period. It contains 18 elements. 18 elements. This includes 8 representative elements and 10 transition elements. 8 representative elements and 10 transition elements இருக்கும். And 5th period பார்த்தீங்க அப்படின்னா atomic number 37 to 54. This is also the long period. It contains elements rubidium to xenon. This includes the representative elements and 10 transition elements. Okay, then 6th period, atomic number 55 to 86. This is the longest period. It contains 32 elements. இப்போ 6th-லையும் 7th-லையும் 32 elements இருக்குது. இதான் longest period அப்படின்னு சொல்கிறோம். This includes 8 representative elements and 10 transition elements and 14 இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அப்போ இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் இந்த கீழே 2 அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் பிங்க் கலர் பாக்ஸஸாக பார்த்தோம் இல்லையா, அதில் மொத்தம் 14 இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, திஸ் இஸ் லாந்தனைட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் 7th பீரியட் அட்டாமிக் நம்பர் 87 to 118. Like the 6th period, this period also accommodates 32 elements. Recently 4 elements have been included by IOPS. இப்போ வந்து ரீசெண்டாக எத்தனை எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்குது. ஸோ த வெர்டிக்கல் காலம்ஸ் ஆஃப் த குரூப் அகெயின் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அப்படின்னு. இதில் வந்து 18 குரூப்ஸ் இருக்குது. குரூப் 1 அண்ட் குரூப் 1லேருந்து, அதாவது உங்களோட வெர்டிக்கல் காலம் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பாக்ஸ், 2 ப்ளூ கலர் இருக்கும். அதுக்கடுத்து அது லைட் ப்ளூ ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். தென் இதெல்லாம் வந்து என்னென்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்டிக்கலாக நிற்கிற எல்லாமே. சரியா, அப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், லித்தியம், H, Li, Na, கிரிப்டா, K, பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இப்போ எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த குரூப்ஸில் வந்து சேரும். அந்த மாதிரியான எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ based on the vertical columns of the periodic table
starting from the top to bottom are called the groups, and there are 18 groups in the periodic table. Based on the common characteristics of elements in each group, they can be grouped as various families. First one is alkali metals. Alkali metals. Then second one is alkaline earth metals, and third 3 to 12 அப்படிங்கிறது transition metals, and தேர்ட் குரூப்லேருந்து 12 இருக்கிற வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். நம்ம 10 எலமெண்ட்ஸ் படித்தோம் இல்லையா, அதை தான் வந்து இது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 13 வந்து போரான் ஃபேமிலி, 14 வந்து கார்பன் ஃபேமிலி, 15 வந்து நைட்ரஜன் ஃபேமிலி, அண்ட் 16 வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி, ஆனால் சால்கோஜன் ஃபேமிலின்னு சொல்லலாம். அண்ட் 17 வந்து ஹாலஜன்ஸ், அண்ட் 18 இஸ் நோபல் கேஸஸ். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. The lanthanides and the actinides which form a part of group 3 are called inner transition elements. அந்த lanthanideஸும் actinidesம் எந்த இடத்துல வருது அப்படின்னா குரூப் 3ல வருது. குரூப் 3ல தேர்ட் ரோவில் வந்து வந்திருக்கும். ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸப்ட் குரூப் 18, all the elements present in each group have same number of electrons in their valence shell and thus have same valency. For example, all elements 1 have 1 electron in the valence shell, 1s1. So the valency of alkali metals of 1. அப்போ alkali metals ஓட valence எல்லாமே என்னவா இருக்கும், 1 இருக்கும். So the elements present in group have identical valence shell electronic configuration. They possess similar chemical properties. அப்போது அந்த குரூப்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னா, த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் குரூப் சஜஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டென்சிட்டி வேரி கிராஜுவலி. அதாவது ஒன்று இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும், இல்லை டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆட்டம்ஸ் ஆஃப் த குரூப் எலமெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் தியர் வேலன்ஸ் ஷெல் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் அன்ரியாக்டிவ். சரியா, அப்போ 18ல் இருக்கிறது, குரூப் 18ல் இருக்கிறது எல்லாமே என்னென்னா பேலன்ஸ் செல் வந்து ஃபில்லாக இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த எலமெண்ட்ஸில் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கிறது என்ன அர்த்தம், அவுட்டர் மோஸ்ட் லேயர் எல்லாமே ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது வந்து எந்த ஆட்டம் கூடயும் ரியாக்ட் ஆகாது. ஓகேவா, அந்த மாதிரி எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் we are going to see about the properties of metals அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட், ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் கேலியம். மெர்க்குரியும் கேலியமும் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும், மற்ற எல்லா மெட்டல்ஸும் சாலிடாக இருக்கும். தென் லஸ்டர், பளபளப்பு தன்மை, மெட்டல்ஸ் பொசஸஸ் ஹை லஸ்டர் கால் மெட்டாலிக் லஸ்டர். அதாவது மெட்டல்ஸ்னு சொன்னாவே ஒரு பளபளப்பு தன்மை இருக்கும். இப்போது சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இஸ் அ மெட்டல், அது ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது. அப்போ எல்லா மெட்டல்ஸும் அதே மாதிரி பிராஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பளபளப்பாக இருக்கும். ஹார்ட்னஸ், most of the metals are hard and strong. Exceptions, sodium and potassium can be cut with a knife. ஓகேவா, மற்றும் எல்லா மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சாதாரண கத்தியிலலாம் அறுக்க முடியாது. ஆனால் என்ன இதில் எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்னா சோடியமும் பொட்டாசியம் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், நைஃப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட், யூஸ்வலி மெட்டல்ஸ் பொசிஷஸ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் அண்ட் வேப்பரைஸ் ஒன்லி அட் ஹை டெம்பரேச்சர்ஸ். ஓகேவா, அப்போ ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், ஹை டெம்பரேச்சர்லாம் வேப்பரைஸ் ஆகும். எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா கேலியம், மெர்க்குரி, சோடியம் அண்ட் பொட்டாசியம். இதெல்லாம் வந்து இந்த லஸ்டர்லையும் அந்த என்னது ஃபிசிக்கல் ஸ்டேட்லேயும் நம்ம வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்தோமோ அது எல்லாமே இந்த மெல்டிங் அண்ட் பாயிண்ட் அந்த பாய்லிங் பாயிண்டில் வந்து வந்துடும். இந்த டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஹேவ் ஹை டென்சிட்டி. எக்ஸப்ஷன்ஸ் சோடியம், பொட்டாசியம் ஆர் லெஸ் டென்ஸ் தேன் வாட்டர். அப்போது வாட்டரை வாட்டரில் வந்து இந்த சோடியமும் பொட்டாசியமும் போட்டால் என்ன பண்ணுவோம், ஃப்ளோட் ஆகும். மற்ற எல்லா மெட்டல்ஸும் உள்ளே வந்து சிங்க் ஆகிடும். ஆனால் வந்து இது என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். பிகாஸ் இந்த சோடியமுக்கும் பொட்டாசியமுக்கும் டென்சிட்டி கம்மி. எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டக்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டைல். இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் ட்ரான் இன் டு திஸ் வயர்ஸ் வித்தவுட் பிரேக்கிங். மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டைல் அப்படின்னா இழுக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இழுக்கும் தன்மை. In other words, you can drawn into thin wires without breaking. அதாவது இதை வந்து இழுக்கலாம், அதாவது பிரேக் ஆகாமல், அதாவது பிஞ்சு போகாமல் எவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் ரொம்ப தூரம் வரைக்கும் இழுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் டக்டிலிட்டி அண்ட் மேலபிலிட்டி.
மேலபிலிட்டி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தின்னாக வேணால் கூட என்ன பண்ணலாம், அடிக்கலாம். அடிக்கிறது இப்போது வந்து இந்த கொல்லன் பட்டறையெல்லாம் அடிக்கிறாங்க, அடித்து ரொம்ப தின்னாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து வாட் இஸ் தட், அந்த கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தின்னாக அடித்து அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த அச்சில் வந்து வச்சு எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னவா இருக்குது, எவ்வளோ 1 கிராமில் கூட we can get the stud, அது பெரிய வந்து ஸ்டெட்டை நம்மளால் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அடிக்க முடியும். எவ்வளோ தின்னாக வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம அடிக்கலாம். ஸோ the metals are usually malleable that can be beaten into thin sheets without cracking, except zinc and mercury. Then conduction of heat and electricity பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் சொல்லவே வேணாம், எல்லாமே வந்து என்னது, குட் கண்டக்டர் ஆஃப் heat and electricity. Silver and copper excel in this property. எக்ஸப்ஷன் வந்து டங்ஸ்டன் வந்து இந்த ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸப்ஷனல் கேஸ்னால் இது வந்து டங்ஸ்டன் மட்டும்தான். ஸோ சாலிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி மெட்டல்ஸ் டு நாட் டிசால்வ் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸில் என்ன பண்ணாதுன்னா டிசால்வ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் யூஸ்வலி ஹேவிங் 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர்மோஸ்ட் செல். அதாவது அவங்களோட அவுட்டர்மோஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னா 1, 2, 3 மேக்ஸிமம் 3 வரைக்கும் தான் இருக்கும். த ஃபார்மேஷன் ஆஃப் அயன்ஸ், மெட்டல்ஸ் ஃபார்ம் பாசிட்டிவ் அயான்ஸ் பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் and hence they are electropositive. Discharge of ions பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் discharged at cathode during எலக்ட்ராலிசிஸில் வந்து அயான்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்னா பிரியும். மெட்டல்ஸில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு இருக்கும். ஸோ அதை வந்து பிரியறது எந்த இடத்துல அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது பிரியும். தென் அட்டாமிசிட்டி, மாலிகூல்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் தேர் வேப்பர் ஸ்டேட் ஆர் எல்லாமே மோனோ அட்டாமிக்காக தான் இருக்கும். மாலிகூல்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இந்த வேப்பர் ஸ்டேட் ஆர் யூஸ்வலி மோனோ அட்டாமிக். அண்ட் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக் ப்ராப்பர்ட்டியோட இருக்கும். தென் next we are going to see about alloys அப்படின்னா the combination of 1 or 2 or 3 metals, 1 or 2 இருக்கலாம், இல்லை 2 or 3 இருக்கலாம். அதை வந்து கம்பைன் ஃபார்ம் பண்ணி ஒரு நான் மெட்டாலிக் அது ஒரு நியூ எலமெண்ட்டை வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் அலாய்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அலோகம்னு தமிழில் சொல்லுவாங்க. an alloy is a homogeneous mixture of 2 or more metals or 1 or more metals with certain non-metallic elements. அதாவது ஒரு மெட்டல் கூடயோ ஒரு நான் மெட்டல் கூடயோ என்ன பண்ணும், சேர்த்து புதுசாக ஒரு அலாயை மேக் பண்ணுறது. அதான் வந்து என்னென்னா அலாய்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலாய்ஸ் ஆர் ஆஃபன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். பியூர் கோல்டு இஸ் அ பிரிட்டில் டு பி யூஸ்டு. அதாவது ஒரு பியூர் கோல்டை நான் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணிவிடும், பிரிட்டில் அப்படின்னா உடையும் தன்மை. சீக்கிரமாக இப்போ லேசாக ஒரு நம்ம முறிச்சாலும் என்ன பண்ணிடும், அது முறிஞ்சிரும். ஓகேவா? திஸ் அடிஷன் ஆஃப் ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் என்ஹான்சஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் யூட்டிலிட்டி. அதாவது இது கூட நம்ம கொஞ்சமாக காப்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணாது, வளையுமே தவிர உடையாது. என்ன பண்ணாது, உடையாது. கொஞ்சம் வளையும், நெளிஞ்சு போகும், இந்த மாதிரி தான் பண்ணுமே தவிர அது உடையாததுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்காகனா எதனால் உடையிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன பண்ணுறாங்க, காப்பர் ஆட் பண்ணுறாங்க. நீ பியூர் கோல்டில் எந்த ஆர்னமெண்ட்டையும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ ஃபினிஷோட பண்ண முடியாது அப்படிங்கிறத இதுலேருந்து சொல்கிறாங்க. ஓகே, தென் அமால்கம் இஸ் ஒன் ஆஃப் அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் அனதர் மெட்டல். மெர்க்குரி வந்து இன்னொரு மெட்டலோட சேர்றது தான் என்னது அமால்கம் அப்படின்னு சொல்கிறது. தீஸ் அலாய்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ மெட்டாலிக் பாண்டிங் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அண்டர்லைன் பண்ணிக்கோ, அமால்கம் எப்படி வந்து பாண்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது, அதை சேர்க்க முடியும் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் அயான்ஸ். சில்வர் டின் அமால்கம் இஸ் யூஸ்ட் ஃபார் டென்டல் ஃபில்லிங். சில்வர் டின் அமால்கம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹோல்ஸ் வந்திருக்கு நம்மளோட பற்களில் வந்து நம்மளோட டீத்ஸில் வந்து கேவிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கேவிட்டியை எல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சில்வர் டின் அமால்கம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரீசன்ஸ் ஃபார் அலாயிங், எதுக்காக அலாயிங் பண்ணுறாங்க அப்படின்னா டு மாடிஃபை அண்ட் அப்ரியன்ஸ் அண்ட் கலர்ஸை வந்து அப்ரியன் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேட் ஃபினிஷிங் ஜுவல்லரிஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட கோல்டன் ஜுவல்லரிஸை காட்டிலும் இந்த மேட் ஃபினிஷ் ஜுவல்லரி வந்து அவ்வளோ பக்காவாக நல்லா வந்து ஒரு ஃபினிஷோட ஒரு நியூ லுக் அண்ட் ட்ரெண்டியாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டியாக இருக்கிறதா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. இப்போ பழைய காலத்தில் இருக்கிற தங்கம்னா மஞ்சேர்னு இருக்கும், யாருக்கு என்ன பண்ணால் நமக்கு அந்த லேடிஸ்க்கெலாம் பிடிக்காது. இப்போ வர மேட் ஃபினிஷிங்
இன்னொன்று என்னமோ சொல்கிறாங்க, அந்த கொஞ்சம் வாட் இஸ் தட், அந்த அந்த ப்ராசஸிங் பேரே வேறு மாதிரி சொல்கிறாங்க. அந்த மேட் ஃபினிஷிங் ஜுவல்லரி எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேவா. தென் அது எதுக்காகனா அப்பியரன்ஸையும் கலரையும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, டு மாடிஃபை கெமிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் லோயர் த மெல்ட்டிங் பாயிண்ட்டை லோயர் பண்ணுறதுக்காக. ஓகே. டு இன்க்ரீஸ் த ஹார்ட்னஸ் அண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த், அதாவது ஹார்ட்னஸையும் டென்சில் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் to increase resistance and resistance to electricity. இப்போ இந்த அமால்கம் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனால் கூட என்ன பண்ணாது, அதை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா. ரெசிஸ்ட் பண்ணி அதை வந்து இந்த ஷாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஓகே. தென் மெத்தட்ஸ் ஆஃப் மேக்கிங் அலாய்ஸ் பை ஃபியூசிங் மெட்டல்ஸ் டுகெதர். இது அலாய்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா மெட்டல்ஸை வந்து ஃபியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ப்ராசஸ் மேட் ஆஃப் மெல்டிங் ஆஃப் ஜிங்க் அண்ட் காப்பர். பிராஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா ஜிங்கையும் காப்பரையும் மெல்ட் பண்ணி அதை ஒன்றா சேர்த்து பிராஸ் அப்படிங்கிற ஒரு அலாயை வந்து என்ன பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க. தென் பை கம்ப்ரஸிங் ஃபைன்லி compressing divided metals. Example wood metal, an alloy of lead, tin, bismuth and cadmium powder is a fusible alloy. Okay va. Compressing finely divided metals, example wood metal அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த wood metal எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா alloy of lead எடுத்துக்குவாங்க, and tin, bismuth, cadmium powder is fusible அலாயா. இது வந்து ஃபியூஸ் நாளையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபியூஸ் பண்ணி ஒரு அலாயை மேக் பண்ணுறாங்க. அலாய்ஸ் அஸ் சாலிட் சொல்யூஷன்ஸ். அலாய்ஸ் வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க, சாலிட் சொல்யூஷன்ஸையும் சாலிட் சொல்யூஷன்லையும் அலாய்ஸ் இருக்குது. அலாய்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் சாலிட் சொல்யூஷன்ஸ் in which the metal with high concentration is solvent and other metals are solute. ஓகேவா. அப்போ வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது சால்வெண்ட்டாக இருக்கும், அண்ட் அதர் மெட்டல்ஸ் எல்லாமே சொல்யூட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராஸ் இஸ் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க். பிராஸ் இஸ் அ சாலிட் சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க். அதாவது மெட்டல் பிராஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிங்கையும் காப்பரையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சாலிட் சொல்யூஷனாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது, அண்ட் அதை வந்து சொல்யூட்னு சொல்லுவாங்க. அண்ட் சால்வெண்ட்டாக அதில் யார் கரைவா, ஜிங்கில் காப்பர் கரைவாங்க. ஜிங்க் வந்து கரைப்பானாக பயன்படுது, காப்பர் கரை பொருளாக இருக்குது. ஓகேவா. சாரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த சாலிட் சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க் அது வந்து சொல்யூட்டாக இருக்குது, அண்ட் காப்பர் வந்து சால்வெண்ட்டாக இருக்குது. சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான், சொல்யூட் அப்படின்னா கரை பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காப்பரில் ஜிங்க் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா கரைஞ்சி ஒரு அலாயாக மேக் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் த டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தியர் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் அலாய்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ ஃபெரஸ் அலாய்ஸ், நான் ஃபெரஸ் அலாய்ஸ். இப்போ ஃபெரஸ் அலாய்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபெரஸ் அதாவது அயன் வந்து இருக்கும். ஃபெரஸ்னு சொன்னாலே அயன் தான். ஸோ அயன் இருக்கும், கண்டெயின் அயன் அஸ் அ மேஜர் காம்பனண்ட். ஓகேவா. அயன் இஸ் அ மேஜர் காம்பனண்ட். அது வந்து Fe அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லியிருப்பாங்க. த ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெரஸ் அலாய்ஸ் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல் ஸ்டீல் எல்லாமே வந்து இந்த ஃபெரஸ் அலாய்ஸ் தான். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற யூட்டென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் நம்மளோட இப்போ நிறைய இப்போ பில்டிங்ஸ்லாம் வந்து கைப்பிடிகளாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. த நான் ஃபெரஸ் அலாய்ஸ்னால் அலாய்ஸ் அந்த ஃபெரஸ் இருக்காது. ஓகேவா. தீஸ் அலாய்ஸ் do not contain ions as a major component. For example aluminum alloy, copper alloy. ஓகே. இப்போ வந்து காப்பர் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபெரஸ், அதில் வந்து அயன் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ த பிராஸ் காப்பர் அலாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் அண்ட் பிரான்ஸ். பிராஸ் அப்படிங்கிறது காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்தது. இது வந்து யூஸஸ் எதுக்குன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு, மெடல்ஸ் பண்ணுறதுக்கு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் ஹார்ட்வேர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் பிரான்ஸ் அப்படின்னா காப்பரும் டின்னும் சேர்ந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த பிரான்ஸ் அப்படிங்கிற அலாய் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸ்டாச்சூஸ் பண்ணுறதுக்கு, காயின்ஸ் பண்ணுறதுக்கு, பெல்ஸ் பண்ணுறதுக்கு, காங்ஸ் அப்படின்னா அந்த கைப்பிடிகள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் அலுமினியம் அலாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் ஃபெரஸ் தான். அலுமினியம்னு சொன்னாலே அதில் வந்து மேஜராக அலுமினியம் மட்டும்தான் இருக்கும்.
ஓகேவா? அப்போ டியூரலமைன் அப்படின்னு சொல்கிறது அலுமினியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ் அண்ட் காப்பர். இது வந்து ஏர்க்ராஃப்ட் பண்ணுறதுக்கு, டூல்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் குக்கர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டியூரலமைன் யூஸ் பண்ணுறாங்க. தென் மெக்னாலியம் மெக்னாலியம் அப்படின்னு சொல்கிறது அலுமினியமும் மெக்னீஷியமும் சேர்ந்த கலவை தான் அது மெக்னாலியம் அப்படிங்கிற ஒரு அலாய். ஏர்க்ராஃப்ட் பண்ணுறதுக்கு, சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மெக்னாலியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அயன் அலாய்ஸ், இது ஃபெரஸ் அலாய்ஸ். அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதில் வந்து என்ன மேஜராக கம்பைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபெரஸ், காப்பர், நிக்கல், குரோமியம் அப்படிங்கிற 4 மெட்டல்ஸை வந்து ஆட் பண்ணி இந்த ஒரு அலாயை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது யுட்டென்ஷியல்ஸ் பண்ணுறதுக்கும், கட்லரினா கட்டிங் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கும், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த நிக்கல் ஸ்டீல், ஃபெரஸ், கார்பன் அண்ட் நிக்கல் ஸ்டீல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கேபிள்ஸ் பண்ணுறதுக்கு, ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ரொப்பல்லர் டேங்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணுறாங்க, இது அயன் அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரோஷன், அரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அ கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பை கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வித் என்விரான்மெண்ட்டில் கெமிக்கலாகவும் எலக்ட்ரோ கெமிக்கலாகவும் டிஸ்ட்ரக்ஷன், அந்த மெட்டல்ஸில் டிஸ்ட்ரக்ஷன் உருவாகிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கரோஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் விச் கன்வெர்ட்ஸ் அ மெட்டல் இன்டு இட்ஸ் ஆக்சைட். இது வந்து நேச்சுரல், இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரணமாக ஒரு அயனை வந்து நம்ம வெளியே போட்டிருந்தோம் அப்படின்னா ரஸ்டிங் ஃபார்ம் ஆகும். அதாவது நாமளாக பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது நேச்சுரலாகவே என்ன பண்ணுது, நடக்குது. ஓகேவா? நம்மளோட ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் சேர்ந்து அது ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ரஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் விச் கன்வெர்ட்ஸ் அ மெட்டல் இன்டு ஆக்சைட், ஹைட்ராக்சைட் அண்ட் சல்ஃபைட். ஆக்சைடாக இருக்கலாம், ஹைட்ராக்சைட் ஃபார்ம் பண்ணலாம், சல்ஃபைட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தட் இட் லாசஸ் இட்ஸ் மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படி ஆச்சுன்னா இது மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸை இழந்துரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ரஸ்டிங்னு சொன்னீங்கன்னா ரஸ்டிங் இஸ் எ கெமிக்கலி நோன் அஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைட். ஃபெரிக் ஆக்சைடு ஹைட்ரேட் ஆகிறதுனால நமக்கு இந்த ரஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் ஃபார்முலேட்டட் Fe2O3.XH2O. அது வந்து எத்தனை டைப் பண்ண அக்கார்டிங் டு த மாய்ஸ்சர் இந்த எக்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்குவாங்க. த ரஸ்டிங் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கேலிங் ரெட்டிஷ் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. அதாவது ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். அது வந்து ஃபெரிக் ஆக்சைடு, அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த அயன் அண்ட் அயன் கண்டெய்னிங் மெட்டீரியல்ஸ், அயன் இருக்கிற மெட்டீரியல்ஸையும் சர்ஃபேஸ் ஆஃப் த அயன்லையும் என்ன பண்ணுவோம், இது மேலே வந்து கோட் ஆகி இருக்கும். ஓகேவா? அதுக்கான பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கோ த்ரூ இட். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கரோஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன். அந்த கரோசிவ் ஆக்ஷன் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் இஸ் கால்ட் ட்ரை கரோஷன். மாய்ஸ்சர் இருந்தால் தான் கரோஷன் ஃபார்ம் ஆகுமானா கண்டிப்பாக கரோஷன்னா அரிப்பு தன்மை இருக்குமானா இருக்காது. ஸோ அது மாய்ஸ்சர் இல்லாத இடத்துல அது நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரை கரோஷன் அர்த்தம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் அட்டாக் ஆன் அ மெட்டல் பை அ கரோசிவ் லிக்விட்ஸ் ஆர் கேஸஸ் சச் அஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இதெல்லாம் வந்து ஒரு மெட்டல் மேலே சாதாரணமாக அந்த மாய்ஸ்சர் இல்லாத சமயத்துலேயும் அந்த மெட்டல் மேலே அதை கோட் ஆச்சுனால என்ன பண்ணும், அது அரிக்க ஆரம்பிச்சிடும். இட் அக்கர்ஸ் இன் ஹையர் டெம்பரேச்சர் வந்து இது நடக்குங்கிற சொல்கிறாங்க. ஆஃப் ஆல் மெட்டல்ஸ் ஆஃப் த கேஸஸ் மென்ஷன்ட் அபவ், ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸ் டு இம்பார்ட் த கெமிக்கல் அட்டாக். ஓகே, தென் வெட் கரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன். வெட் கரோஷன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சர் இருக்கும். த கரோசிவ் ஆக்ஷன் இன் த presence of moisture is called the wet corrosion. It occurs as a result of electrochemical reaction of metals with water or aqueous solutions of salt and acids and bases. ஓகே, தென் மெத்தட்ஸ் டு ப்ரிவென்டிங் கரோஷன் பார்த்தீங்கன்னா அலாயிங் பண்ணுறதுனா என்னது, ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் கூட சேர்த்து பண்ணுறது. த மெட்டல்ஸ் கேன் பி அலாய் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ப்ராசஸ் ஆஃப் கரோஷன். எக்ஸாம்பிள் இஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ வந்து நம்ம வீடுகள்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க, மெட்டலில் அயனில் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது கைப்பிடியெல்லாம் பிடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக என்ன ஆகிடும், ரஸ்டிங் ஃபார்ம் ஆகி சீக்கிரமாக இதாகிடும். இதுவே வந்து நீங்கள் பாலிஸ்டாக இருக்கிற மாதிரி அந்த கைப்பிடி பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணாது, அது என்ன ஆகுது, சீக்கிரமாக ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, தென் surface coating. It involves application of protective coating over the metal and it is a following types. அதாவது surface coating, அதாவது அந்த மெட்டல் மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் galvanization, another one is electro plating. galvanization சொல்கிறது it is a process of coating zinc on iron sheets. அதாவது அயன் ஷீட்ஸ் மேலே ஜிங்கை வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கறது பை யூஸிங் எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக கோட்டிங் கொடுக்கறது. தட் இஸ் வாட் galvanization. and electro plating is a method of coating one metal over the another metal by passing electric current. So this is methods for preventing
கரோஷன். தென் ஆனோடைசிங். ஆனோடைசிங் அப்படின்னா கேத்தோட் ஆனோட்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ். ஆனோடைசிங் பாசிட்டிவ் சார்ஜ். இட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ் அ மெட்டல் சர்ஃபேஸ் இன்டூ டெக்கரேட்டிவ், டியூரபிள் அண்ட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. தென் அலுமினியம் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ஆனோடைசிங் ப்ராசஸ். அலுமினியம்ங்கிறது பாசிட்டிவ் அயான், மெட்டலுங்கிறது பாசிட்டிவ் அயான். அதை வந்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, கோட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தட் இஸ் வாட் ஆனோடைசிங்னு சொல்கிறது. தென் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இட் இஸ் a method of controlling corrosion of metal surface. Protected is coated with a metal which is easily corrodable. The easily corrodable metal is called sacrificial metal to act as a anode, ensuring cathodic protection. Okay. நெக்ஸ்ட் வந்து பாம்பன் பிரிட்ஜ். இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான் வந்து இந்த என்னது ஒரு அப்ளைட் கெமிஸ்ட்ரியிலே வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இதுதான். இட் இஸ் அ ரயில்வே பிரிட்ஜ் விச் கனெக்ட்ஸ் அ டவுன் ஆஃப் ராமேஸ்வரம் ஆர் ஆன் பாம்பன் ஐலாண்ட் டு மெயின் லேண்ட் இந்தியா. ஓப்பன்ட் இன் 1914. இது வந்து எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 1914 ஓப்பன் ஆச்சு. இட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி பிரிட்ஜ் இன் இந்தியாஸ் அண்டில் ஓப்பனிங் ஆஃப் த பாந்த்ரா ஓர்லி சி லிங்க் இன் 2010. இது வந்து 1914 ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அதில் வந்து என்ன ஒரு ரஸ்டிங்கும் ஃபார்ம் ஆகாமல் எந்த ஒரு கரோஷனும் இல்லாமல் இருக்குது. we can control the corrosion and renovation by a historical Pamban bridge by a periodical protective coating which will be strong example for the applied chemistry to uphold our history. நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கடல் மேலே பாலம் இருந்தாலும் எந்த ஒரு கரோஷன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இது ஒன்று தான். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிரிட்ஜ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலே வந்து எழுதி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.